Hi, dear wonderful souls. Welcome to Magnetic Souls family. உங்களை ரகசியமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் யாரு அப்படின்றத டேரோட் ரீடிங் வழியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உலகத்துல ரொம்ப கசப்பான காலகட்டம் மாதிரி மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த போரினுடைய எஃபெக்ட் வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்ம வரைக்குமே தென்படுது. ஸோ அந்த மக்கள் அப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றத பாருங்க. இறந்து போன ஆன்மாக்களுக்கு வந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காகவும் இனிமேல் உலகத்துல அமைதி மட்டுமே நிலவட்டும், அன்பு மட்டுமே நிலவட்டும் அப்படின்றத கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனையா வச்சுக்கலாம். ஸோ கூட்டு பிரார்த்தனை அப்படின்றதுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு. ஸோ கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க எல்லாருமே நம்ம உலகத்துல இந்த அற்புதமான பிரபஞ்சத்தோட இந்த படைப்புல இந்த உலகத்துல பீஸ் மட்டுமே நிலவட்டும் அப்படின்றதுக்காக பீஸ் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. அமைதி அப்படின்னு கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கண்டிப்பா ப்ரேயர் வைங்க. நீங்க ரெகுலரா ப்ரேயர் வைக்கிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, டெம்பிள் போறீங்க, சர்ச் போறீங்க. இந்த டைம்ல வந்து நிறைய பேர் நம்மளுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள்லாம் தொழுவீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய தொழுகை ப்ரேயர்ஸ்ல வந்து முக்கியமா இதையும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்றோமோ நமக்கு அதை விட பன்மடங்கு நன்மைகளை வந்து கடவுள் நமக்கு தருவாரு. ஸோ உலகத்துல அமைதி நிலவட்டும். தேங்க்யூ ஸோ எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி. நம்ம இனிமேல் வரப்போற எல்லா வீடியோஸ்லுமே டேரோட் ரீடிங் கிடையாது, எல்லா வீடியோஸ்லுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அஃபர்மேஷனோ ஸ்விட்ச் வேர்ட்ஸோ அது வந்துட்டு ஏதோ கிறிஸ்டலோ உங்க லைஃப்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான விஷயங்களையும் நான் கூட ஆட் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். அண்ட் நம்மளுடைய சேனல்ல இருந்து பர்சனல் டேரோட் ரீடிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவை அப்படின்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆஃபர்ல இப்போ வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக்கா எய்ம் இருக்கு, மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்க, ரிலேஷன்ஷிப்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சோல்மேட் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு கோல் இருக்கு, அது அடையறதுக்கு ஒரு சப்போர்ட்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணா நிறைய ரீயூனியன் சக்சஸ் ஸ்டோரி வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஃபேமிலி வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா நம்மளுடைய சேனல்ல இருந்து நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பவர்ஃபுல்லான மணிக்கான ஸ்பெல்லும் ரிலேஷன்ஷிப்கான ஸ்பெல்லும் வந்து நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் ரீடிங் வந்து ரெகுலராக நான் அதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு டேரட் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும், இல்லை இந்த ஸ்பெல் பாசிட்டிவான இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அஃபர்மேஷன்ஸ்லாம் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பையோ மணியோ அப்படின்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நீங்க இப்போ மார்ச் இல்லையா, ஸோ மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் நீங்க மேக்னெட்டிக் சோல்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பிளஸ் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் மூலமா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மெத்தட் மூலமா இந்த டிசம்பருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு, நீங்க மனதளவுல வந்து ரொம்ப அப்கிரேட் ஆயிருக்கீங்கன்னு நீங்க ஷேர் பண்ணும் பொழுது இந்த இயரோட எண்டில் நம்ம வந்து ஒரு கிவ் அவே மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கோம். ஒரு கிஃப்ட் அது கூடவே சேர்த்து வந்து ஃப்ரீ டேரோ ரீடிங், அது கூட சேர்த்து ஒரு கவுன்சிலிங் ஆர் வந்து ஏதோ ஒரு கிளாஸோட ஆஃபரோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏதாவது ஒரு கோல் வந்து இப்போவே செட் பண்ணிக்கோங்க. அந்த கோலுக்காக நீங்கள் போகும்பொழுது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஈஸியாக நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் நம்மளுடைய சேனலில் நிறைய ஏஞ்சல்ஸ் பற்றி, ஹோப்பனை பற்றி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாமே நான் ரெகுலராக உங்களுக்கு தரதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஸ்பெல்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து ரீடிங் அப்டேட்டும் வரும். ஸோ நம்ம கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து கேட்டுட்டு இருந்ததுக்கு. ஸோ வாவ், அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் கஷ்டத்துல கவலையில இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஆனால் ஹீலிங் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அதுக்குள்ளேயே இருந்துடாம ஏதோ ஒரு ஹீலிங்ல வந்து இருக்காங்க. அவங்க வந்து மேக்சிமம் வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இல்லை அது பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ அவங்களுடைய ஜாப்ல அவங்க போட்ட எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வராமல் இருந்திருக்கும். அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் அதற்கேற்ற பிரதிபலன் கிடைக்காம ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமானதுல இருந்து ஹீல் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பர்சன். ஸோ 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் அந்த பர்சன் வந்து உங்களை பத்தின தாட்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா டீப் திங்கிங்ல இருக்காங்க.
ஆனா நிறைய நாள் உங்களை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களோட ஆட்டிடியூட் என்ன, அது எல்லாமே ரொம்ப டீப்பா வந்து உங்களை பத்தி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மைபி அவங்க உங்களுடைய இன்ஸ்டா உங்களுடைய வாட்ஸ்அப்ல கூட நீங்க என்ன பண்றீங்க அந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அவங்க உங்களுடைய காலேஜ் இல்லாமலோ சார் உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸ்ல இல்ல அப்படின்னா கூட இந்த மீடியா வழி உங்களை அப்சர்வ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுடைய பிளேஸ்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னா டைரக்டாவே உங்களை வந்து நல்லா டீப்பா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்சன். வாவ்! ஒரு சிலருக்கு அந்த பர்சன் வந்து உங்கள விட சின்ன வயது இருக்கக்கூடிய பர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல சேம் ஏஜா இருக்காங்க, அவங்கள விட பெரியவங்களா இருந்தாலுமே, அவங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி. லைக் வந்து ஒரு சிலர் வந்துட்டு எப்பவுமே பிரிஸ்கா சுறுசுறுப்பா இருப்பாங்கல்ல. அவங்க ஏஜ் வந்து 40 இயர்ஸா இருந்தா கூட ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பெர்சனா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பெர்சனுக்குள்ள வந்து ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு குழந்தை எப்படி ஒரு ஒரு டவுன் ஆகிருச்சு, ஏதோ ஒண்ணு அவங்கள திட்டிட்டாங்க அப்படின்னாலுமே, டக்குன்னு அத எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாப்பி ஆயிருவாங்க. எல்லாரையும் நம்புவாங்க, அன்பு செலுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து வேறுபாடுலாம் தெரியாது. இவங்க நல்லவங்க, கெட்டவங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு பெர்சனா அவங்க இருப்பாங்க. அ பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து நமக்கு வந்திருக்கிறது நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. அந்த பெர்சன் வந்து இப்போ உங்களுக்கு மெசேஜ் ஆர் கால் பண்றதுக்கான அவங்க ஓப்பன் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் உங்களை ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு தான் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள பேசுவாங்க. இப்போ நிறைய யோசனைகள்ல அவங்க இருக்காங்க. அந்த யோசனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பட் அவங்க மனசு வந்து சொல்லிட்டே இருக்கு, நம்ம வந்து போய் பேசிடலாம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்ற அந்த பேஜ் ஆஃப் வாண்டோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப அமைதியான பர்சன் அவங்க. ட்ரஸ்ட்வொர்த்தி பர்சன். இவங்க கிட்ட சொன்னா நம்ம வந்து அந்த விஷயம் வந்து அவங்கள மீறி வெளியே போகாது. இவங்க கிட்ட ஒரு பிசினஸ் டீல் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து அவங்கள நம்பி பண்ணலாம். அவங்கள நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க கூட லைஃப் லீட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெஸ்டான நம்பகத்தன்மையான பர்சனா அவங்க இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் கேரக்டர். அண்ட் உள்ளுக்குள்ள வந்து கேர் இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு வந்து வெளியே காட்ட தெரியாது. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல அன்பா இருக்க மாதிரி, நம்ம மேல அக்கறையா இருக்க மாதிரி, நம்ம குரோத்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாதிரி நடிப்பாங்க நம்மகிட்ட. ஆனா நம்ம போனதுக்கப்புறம் நம்மள பத்தி காசிப்ஸ் பண்றது, நம்ம ஏதாவது ஒண்ணு சக்சஸ் ஆகுறோம் நம்ம லைஃப்ல, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், ஆர் வந்து ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்குதா, இல்ல நெய்பரா இருக்காங்கன்னா, நம்ம வீட்டுக்கே ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அத வந்து அவங்க வந்து நம்மகிட்ட நல்லா இருக்க மாதிரி பேசிட்டு, அவங்க வந்து இந்த பொறாமைப்படுறது, அத பத்தி ஏதாவது நம்மகிட்ட நெகட்டிவா பேசுறது, லைக் அவங்கள நம்பி நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், நம்ம ஷேர் பண்ணா கூட, ஐயோ! நீ அதுவா பண்ண போற, லாஸ் ஆயிருமே, நீ ஏன் அத பண்ண போற? இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம வந்து டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த பெர்சன் எப்படின்னா, உள்ளுக்குள்ள கேரிங் இருக்கும். உண்மையான கேரிங் இருக்கு. ஆனா வந்து அத வந்து வெளிக்காட்டுறதுக்கு தெரியாது. அவங்களோட நேச்சர் வந்து அப்படி இருக்கும். பட் ரொம்ப கேரிங்கான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியம். ரொம்ப ஸ்டேபிள், நம்ம லைஃப்க்கே அது ஸ்டெபிலிட்டி குடுக்கும் அப்படின்றத நம்பக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. பிசினஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. அவங்க நிறைய நாள் உங்கள அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. சரியான ஒரு நேரம் வரட்டும், நம்ம வந்து ஓப்பன் அப் ஆகலாம். ஆனா அவங்க அவங்களோட உள் மனசு சொல்லிட்டே இருக்கு, போய் பேசு. ஏன்னா உங்க உங்க மேல அவங்களுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்கு. நீங்க அவங்கள ரொம்ப ஈர்த்திருக்கீங்க. ஸோ அவங்க வந்து அந்த அட்ராக்ஷன்ல வந்து பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஹீலிங்கும் அவங்களுக்கு தேவைப்படுது. கரெக்டான டைம் வரப்போ ஓப்பன் அப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மெசேஜோ, இல்ல ஏதோ ஒரு காலோ, ஆர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமோ அவங்க உங்ககிட்ட நோக்கி இப்ப ஓப்பன் அப் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமாகவே இருக்குது. அந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் அத கொஞ்சம் டிலே பண்ணுது. ஆனா அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இந்த பாஸ்ட்ல நடந்த அந்த கசப்பான விஷயங்களுக்கு ஒரு அமைதியா நீங்க தெரியிறீங்க. ஸோ அவங்க இதுலலாம் முக்கியமா அவங்க பாஸ்ட்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு உங்கள பார்த்தா வந்து ஒரு அமைதி மாதிரி. இப்ப எப்படி நம்ம ஒரு கோவில் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்குள்ளயோ, சர்ச்குள்ளயோ போனோனே நம்ம எவ்ளோ நெகட்டிவா, எவ்ளோ ஒரியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்குது. ஒரு பீஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ அத மாதிரி நீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு அமைதிய வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு கார்ட் எடுத்துட்டோம்னா, நமக்கு இன்னும் ஏதாவது கிளியரா ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ். அந்த பெர்சன் வந்து உங்களுடைய பழைய ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம். சிலருக்கு பழைய ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க இருந்திருக்கலாம். அத இன்னும் ஃபர்ஸ்ட்
உங்க கூட வந்துட்டு டெவலப் பண்ணணும்னு அந்த பர்சன் வந்து நினைக்கிறாங்க. அவங்க உங்க மேல வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உண்மையான அன்பு வந்து வெளிப்படுறதுக்கான நேரமா இது அமைஞ்சிட்டு இருக்குது. நிஜமா இவங்கள நான் நேசிக்கிறேனான்னு ஒரு சில கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கு. சரி, இவங்கள நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு உங்களை பார்த்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ இது அட்ராக்ஷன் மட்டுமா, இல்ல நான் நிஜமாவே இந்த பர்சனை நான் லவ் பண்றேனா அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல அவங்க இருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எப்போ கிளியர் ஆகுதா, அண்ட் பாஸ்ட் ஊண்ட் எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ வந்து அவங்க கண்டிப்பா ஓப்பன் அப் ஆயிருவாங்க. அதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்போது, பிகாஸ் நம்மளுக்கு பேஜோட எனர்ஜி வந்து இருக்கனால அது கண்டிப்பா அந்த மாற்றம் வந்து நிகழ போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டீ லீஃப் கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ நமக்கான கார்ட்ஸ் எஸ், ட்ரீம் ட்ரபிள்ஸ் அப்டக்கிள்ஸ். ஸோ ஒரு கஷ்டத்தை தாண்டின ஒரு வெற்றி வந்து உங்க லைஃப்ல வந்து கிடைக்க போகுது. நீங்களுமே ரொம்ப ஒரு கஷ்டத்தை பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய ட்ரபிள் கொடுக்குற பர்சன்ஸ் தான் உங்களை சுத்தி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கழுகு மாதிரி பறக்கக்கூடிய ஒரு பயங்கரமான வெற்றியை வந்து நீங்க அடைய போறீங்க. உங்களுடைய ப்ராப்ளம்ஸை நீங்க ஓவர் கம் பண்ணி வெளியே வர போறீங்க. நீங்க பண்ணி வரணும்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா நீங்க பண்ணி வர போறீங்க. அதுதான் நம்ம ஈகிள் கார்டு நமக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அண்ட் ஏதோ ஒரு பர்சன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ள வரப்போகுது. பட் அது வந்து பெஸ்டான விஷயமா தான் இருக்க போது. ஐ திங்க் அது இந்த பர்சனா கூட இருக்கலாம். மேபி ஒரு பொசசிவான ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கலாம். நீங்க வந்து ஒரு கிரேட் ஹாப்பினஸை வந்து உங்க லைஃப்ல வந்து இந்த டைம் வந்து அறுவடை பண்ண போறீங்க. மேபி இந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக கூட இந்த கார்டு வந்து நமக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியான விஷயங்களை வந்து அனுபவிப்பீங்க. அண்ட் ஏ கோல் ஓரியன்ட் பர்சன், அந்த பர்சன் வந்து கண்டிப்பா ஒரு கோல் ஓரியன்ட் பர்சனா இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு இலக்கை செட் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் செல்லக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. A distant friend is thinking about you. Yeah, ஃபைனல் கார்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க. ஏதோ தூரத்துல இருக்கக்கூடிய நட்பு உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது இந்த பர்சனாவும் எடுத்துக்கலாம், அது இல்ல உண்மையான நட்பா கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நண்பர் கூட உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். இந்த பர்சன் கிட்டயும் இருந்தா சரி, இந்த தூரத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் உங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பர்சன் கிட்டயுமே டெக்ஸ்ட் ஒரு கால் வந்து நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. பிகாஸ் நமக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால. ஸோ அந்த பர்சனோட அப்பியரன்ஸா மைபி எப்படி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான முகம். இப்ப எப்படி நமக்கு புத்தரோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு அமைதி அப்படி தெரியுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி அமைதியான ஒரு முகமா அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் டாலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஹைட்டா இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் பாடி அவங்களுக்கு இருக்கும். ஒரு அமைதியான ஃபேஸ், இன்ட்ரோவர்ட் லுக் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா பட் அவங்க ரொம்ப ஜாலியான பர்சன். எஸ்பெஷலி உங்ககிட்ட இருக்கும்போது அவங்க ரொம்ப ஜாலியா அப்படிதான் இனிமேல் பிஹேவ் பண்ணுவாங்க. நல்ல டார்க்கான ஹேர் அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். ரொம்ப ஹெவியா ரொம்ப அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி இல்லாம ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப நீட்டா அந்த மாதிரி ஒரு லுக்கோட அவங்க இருப்பாங்க. பிரைட்டான ஐஸ் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப யூத்ஃபுல்லான எனர்ஜியான பர்சனா இருப்பாங்க. மெச்சூர் லுக் இருக்கும். அவங்கள பார்த்தா எப்படின்னா, மெச்சூர் லுக் வேற, ஏஜ் லுக் வேற. இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுவே வந்து ஒரு மதிப்பு தரும். அந்த மெச்சூர் லுக் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு மதிப்பு தரக்கூடிய ஒரு லுக்கா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. காம் ஆரா இருக்கும். ஆரா அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து வீடியோஸ் தரேன். அந்த ஆரா வந்து எப்படி வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், நம்ம ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எல்லாமே. ஸோ அவங்களோட ஆரா வந்து ஒரு அமைதி தரக்கூடிய ஆரா. ஆனா அந்த பர்சன் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் அவங்களுக்கு வந்து அமைதி தரக்கூடிய பர்சனா வந்து அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு மெச்சூர்ட் லுக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா, ஒரு ஸ்ட்ராங் பாடியாவுமே அவங்க இருப்பாங்க. ரொம்ப குண்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப லீனாவும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மீடியமான, பார்க்கறதுக்கு நீட்டா அப்படி அந்த லுக்ல வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்க ரொம்ப பொறுமையான பர்சனா இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னான பர்சன், ரொம்ப காம் ரெஸ்பான்சிபிளான பர்சன், ரொம்ப எதையுமே வந்து கூர்ந்து கவனிச்சு நிதானமா செயல்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. நம்ம சென்சிட்டிவா எமோஷனலா இல்லாம ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனா இருப்பாங்க. கொஞ்சம்
உங்களுக்கு இந்த டைம்ல டாரோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே இப்போ உங்களுக்கே அந்த பெர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க யாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலுமே கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் அவங்களுக்கான டைம் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்க குடுங்க. பழைய தாட்ஸ்ல இருந்தும் நீங்க வந்து மூவ் ஆன் ஆகி வாங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன். தேர்ட் ஐ சக்ரா அப்படின்றது தான் நம்ம இன்ட்யூஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சக்ரா. ஸோ தேர்ட் ஐ சக்ரா பத்தி நம்மளுடைய சேனல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போய் செக் பண்ணி அதற்கான மந்திரங்கள், உணவு பழக்கவழக்கங்கள நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்க அந்த பெர்சன் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்துட்டு ஃபவுண்ட் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத வந்து டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கீழ கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச். இதை விட பியூட்டிஃபுல்லான வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஆர் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிருங்க. நம்மளோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிருங்க. தேங்க் யூ.